ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ப்ரோ கேமர். நம்ம நேற்று போட்ட வீடியோ பார்த்துட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரோட ஐடி நேமை கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் தொட்டு எப்படியோ ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஹேக்கரு. இப்போ நம்ம அவரோட தான் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டு மல்டிப்ளேயர் போட போகிறோம். இப்போ அதே மாதிரி தாங்க நேற்று வந்த மாதிரி லைனில் நின்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது. எப்படியோ ஒரு இடம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ மல்டிப்ளேயர் 2 போட்டு ப்ரோ உள்ளே வாங்க ப்ரோ. எப்படியோ அவர் வந்தாச்சு. இப்போ வேர்ல்டு லோட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், வேர்ல்டு லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்களும் அந்த ப்ரோவும் உள்ளே வந்தாச்சு. இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து மரம் வெட்ட போகிறோம். மரம் வெட்டிட்டு இந்த வாட்டி வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க ஒரு பொண்ணு மட்டும், இருக்க கேரக்டர் மட்டும் தான் நாங்கள் காப்பாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கேன்சல் பண்ணிட்டு அடுத்த பார்ட்டில் மீதி என்னென்ன பண்ணுறோன்னு காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வுட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டேன். அந்த ப்ரோ என்ன பண்ணுறாரு? ப்ரோ ஆளை காணா பின்னாடி. சரி, ஓகே, நம்ம கேம்ப் ஃபயரில் பற்ற வச்சிடலாம். ப்ரோ மீதி இருக்கிற வுட்டை நீ போட்டு பற்ற வச்சு ப்ரோ. இப்போ நம்ம வந்து எங்கே போகலாம்? மரம் வெட்ட போகணும் தாங்க. இப்போ இங்கே போகிறேங்க, இந்த லீடர் போர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைனோ கிட்டுங்கிறத அந்த பொண்ணு, இந்த பொண்ணை மட்டும் தான் காப்பாற்ற போகிறோம். இதை காப்பாற்றிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த ஆக்ஸ் எடுத்துகிட்டு போய் இந்த வுட்டை மைன் பண்ணலாம். இப்போ அவர் அதுக்குள்ளே லெவல் 2 ரீச் பண்ணிட்டார் போல். பின்னாடி இந்த மேகம்லாம் மறைஞ்சி இப்போ புது ஏரியா ஓப்பன் ஆகிருக்கு. நான் அதுக்குள்ளே இந்த இடத்த இருக்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். டக்குன்னு கலெக்ட் பண்ணி இப்போ நம்ம கேம்புக்கு போவோம். இப்போ நம்ம பாருங்கள், அதுக்குள்ளே ப்ரோ ஹேக்கர் வந்து ஒரு மேப் ஓப்பன் பண்ணிட்டாரு. இப்போ அங்கே தூரத்தில் ஒரு வீடு ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ அந்த வீட்டுக்கிட்ட போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லூட் அடிக்கலாம். வீட்டுக்குள்ளே கதவை ஓப்பன் த டோர். இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது? இந்த ரூம்குள்ளே வந்து இங்கே இந்த திறந்தோம்னா உள்ளே ஒரு ரேடியோ இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு போல்ட் இருக்குது, இது எடுத்துக்கலாம். கீழே விழுந்துச்சு. எடுத்தாச்சு. இப்போ அப்புறம் வெளியில் வந்தோம்னா என்ன இருக்குது? இந்த டோரை திறந்தோம்னா நடுவில் ஒரு செஸ்ட் இருக்குது. செஸ்ட்டுக்குள்ளே என்ன கிடைக்கும்? குட் ஆக்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன கிடைக்க போகுது? இந்த கேம்ப் ஃபயரையும் சால்மட் அவுட்டா? நமக்கு பேண்டேஜ் கிடச்சிருக்கா? நம்ம இப்போ கேம்ப் ஃபயர் கிட்டே போகணும். நெருப்பு வேறு அணைய போதாமா. காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, போல்ட் இருக்குது. அதை கலெக்ட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு ஓட வேண்டியதுதான். நைட்டு அப்ரோச்சிங். சரி, ஓகே, டக்குன்னு வேகமாக போகணும். கேம்ப் ஃபயர் வேறு அணைய போகுது. ப்ரோ வுட்டு மைண்ட் பண்ணிட்டு வா ப்ரோ. கேம்ப் ஃபயர் வேறு அணைய போகுது. என்கிட்ட வேறு வுட்டு இல்லை, மெட்டல் தான் இருக்குது. நல்ல வேலை ப்ரோ, வுட்டு வச்சுருக்க போல். நான் வந்து இதெல்லாம் இங்கே போட்டுறேன். அப்புறம் ப்ரோ என்னடா இது எடுக்கவே முடியல. இது எடுத்தீங்க வச்சு நட்டை சுத்தாத. ரிங்கா ரோசஸ்லாம் விளையாட டைம் இல்லைவா? போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்குற லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வேறு நைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரோ வேறு எங்கே போயிருக்காருன்னு தெரில. ஹேக்கரே இங்கே வாயா. உள்ளே யார்கிட்டையும் அடி வாங்கிட்டுருக்கா? யார்கிட்டையும் அடி வாங்கிட்டு இருக்காப்புல. டியர் மான்ஸ்டர் வந்திருக்கு. மேப் பாருங்கள், அவர் செஞ்ச மேப் இப்படி தான் இருக்கும். நம்ம அவர் எங்கே இருக்கான்னு சுற்றி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த டியர் மான்ஸ்டர் அங்கே நின்று எட்டி பார்த்துருக்கு. வாங்க அதுக்கிட்ட போய் பார்க்கலாம். கிட்ட போகவே பயமாக இருக்கே. ஓடி வந்து கடிச்சு வச்சுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம உள்ளே உட்காந்துருப்போம். கிட்ட போகாதையா, கடிச்சு வச்சுருமியா? என்ன ஓடி போயிடுச்சா? அங்கே பாருங்க, ஓடி போயிடுச்சு. நெருப்பு வேறு அணைய போகுது. ஒரு வுட்டை போட்டாச்சு. இப்போ எப்போ விடியுமோ? ப்ரோ இவ்வளோ வுட்டை இங்கே வைக்கக்கூடாது, நெருப்புக்கு போடுங்க. அள்ளி போடு போடு ப்ரோ. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ அடுத்த இந்த கிராஃப்டிங் பெஞ்சை கிராஃப்ட் பண்ணணும். அதுக்கு இன்னும் 5 வுட்டு தேவைப்படுதா? சரி, நைட் ஆனால் ஜெல்லாக போய் வெட்டுவோம், மரம் வெட்டுவோம். டியர் மான்ஸ்டர் ஏதாவது நம்ம அடிக்கிறது தான். மரத்தை வெட்டை. அவ்வளோதான், மரம் வெட்டியாச்சு. டக்குன்னு அல்ல ஓல்டு சாக்கு தான் இருக்குது. குட் சாக்கு இருந்தால் கூட 15 இது கலெக்ட் பண்ணிக்கலாம். என்ன இப்போ வந்து க்ரியேட் பண்ண முடியுமா? தொடு. இப்போ வந்து இந்த கிராஃப்ட் பெஞ்சை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பெட்டு செய்யணுமா? பெட்டு செஞ்சாச்சு கைஸ். இங்கே பாருங்கள், பெட்டு செஞ்சு வச்சாச்சு. இப்போ அடுத்து விடிஞ்சோடனே இப்போ அந்த பொண்ணை தேடி தான் போக போகிறோம். ப்ரோ இங்கிட்டு இருக்கு. இந்த சைடு இருக்குல்ல? இல்லை இங்கிட்டு. இந்த சைடு தான் ப்ரோ இருக்குது. ப்ரோ வாங்க ப்ரோ, அந்த பொண்ணை தேடி போகலாம். இப்போ அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு இந்த கேம் பிளேவை முடிக்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ வீட்டுக்குள்ளே போகிறோம்? ஆமாம், நான் கலெக்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, நீ போய் கலெக்ட் பண்ணிட்டு வா. இப்போ வாங்க நம்ம நேராக இப்படி போகலாம். எங்கிட்ட ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸ்கார்பியன்னு, அதுக்கிட்டலாம் போகவே கூடாது, கடிச்சு வச்சிரும். அப்புறம் அதுக்கு பேண்டேஜ் தேவைப்படும்.
இப்போ நம்ம எங்கிட்டு போகலாம்? ஐயோ ரூட்டை மறந்துட்டேன். சரி ஓகே, கேம்ப் ஃபயர்கிட்ட வந்து இப்போ இவன் என்ன கேட்குறியா? இந்த ட்ரேடர் பன்னி ஃபுட்டா ப்ரோ? ப்ரோ ட்ரேடர் பன்னி ஒரு அடிக்கு இவ்வளோ ஹெல்த்து குறைஞ்சி, ஆனால் என்ன அதுக்குள்ளே சாக மாட்டேங்கிற? நில்ல போட்டுறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இது சாப்பிட்ருவோம். இந்த பன்னி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் இந்த ட்ரேடர்கிட்ட கொடுப்போம். ட்ரேடர் எந்தாயா பன்னி ஃபோட்டோ வச்சுக்கோ. எனக்கு வந்து குட் ஆக்ஸ் குடியா கொடுத்துட்டான் பாருங்கள். எங்கள் பாருங்கள் கையில் குட் ஆக்ஸ். இப்போ அடுத்து என்ன கேட்குறான்? உல்ஃபோட தோலா எடுத்துகிட்டு வந்துடலாம். அதெல்லாம் உல்ஃபு எங்கே இருக்கா? உல்ஃபு நமக்குன்னா ஒரு உல்ஃபு இங்கே வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் போட்டு தர போகிறோம். சாவு டக்குன்னு செத்துருச்சு. ஐயோ இது கொடுக்கலையே. சரி இதோட கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்றலாம். ஐயோ இது கறி பச்சையாக சாப்பிட்டா ஹெல்த்து குறையுதே. சரி இந்த கோல் எடுத்துகிட்டு கேம்ப் ஃபயருக்கு போகலாம். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி அடுத்து ரோப்ளாக்ஸில் என்ன விளையாடலான்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. விளையாடலாம், அடுத்து அந்த வீடியோ போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 3 ரீச் ஆயிடுச்சு. இப்போ ஏரியா இன்னும் பிக்காக இருக்கும். இப்போ நம்ம போய் அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஐயோ ஃபோன் வேறு கிளிச் ஆயிடுச்சு. சரி ஓகே வாங்க, இப்போ நம்ம அந்த பொண்ணை தேடி போகலாம். எங்கிட்ட தான் இங்கிட்டு இருக்க போர்டு. இந்த போர்டில் பார்க்கலாம் எந்த டைரெக்ஷனில் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கா? லெஃப்ட் சைடு திரும்பி எப்படி ஓடு. நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமாம், நம்ம மட்டும் தனியாக போனால் எப்படி அந்த பொண்ணை காப்பாற்றிடலாமோ? பொறுங்க, இந்த இடத்துல தான் இருக்குன்னு காமிக்குது. இந்த இடத்துல காணோம். இங்கே வேறு முட்டு சந்தாவில் இருக்க. ஒன்றுமே காணா. ப்ரோ ஹேக்கரு வாஸ் ஓல்டு பெட் க்ரியேட் பண்ணியிருக்காரா? முட்டு சந்தா இருக்குது. இதையும் தாண்டி போக முடியலையே. அப்போ இந்த பொண்ணு எங்கே தான் இருக்கும்? இங்கிட்டு இருக்கா? சாரி நைஸ், முன்னாடியே இருந்திருக்கு. நம்ம அதை பார்க்காம போயிருக்கோம். இங்கே பாருங்கள் எத்தனை உல்ஃப் இருக்குது. ஐயோ தோற்றுதே. நான் டக்குன்னு அந்த ப்ரோவை கூப்பிட்டு வந்துடுறேன். ப்ரோ இங்கே பாருங்கள் ப்ரோ, நிறையா உல்ஃபெல்லாம் இருக்குது ப்ரோ. அங்கே இருக்க ஒரு உல்ஃபு மட்டும் நான் மேலே இருக்கேன், அதை மட்டும் கூப்பிட்டு வந்து போட்டு தள்ளிடுறேன். உல்ஃபே வா அவ்வளோதான் சிக்கிடுச்சு. இதை நீங்கள் போட்டு பிறந்துட வேண்டியதுதான். ப்ரோ அதான் பாரு ப்ரோ, இங்கே பாரு எவ்வளோ உல்ஃப் இருக்குது. ப்ரோ அதெல்லாம் எடுக்கலாம். செத்துறாத ப்ரோ. அவ்வளோதான், போட்டாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ப்ரோ இங்கே இருக்க சாப்பாடெல்லாம் எடுத்துக்கலாம். டக்குன்னு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். உனக்கு வேறு ஹெல்த் இல்லையா ப்ரோ? நான் அந்த ஸ்டேக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். உல்ஃபோட இது அவன் கேட்டான்ல, கலெக்ட் பண்ணிக்கலாம். இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ என் ஷேக் ஃபுல்லாகிடுச்சு ப்ரோ, நான் கிளம்புறேன். நீ கலெக்ட் பண்ணிட்டு வந்துடு ப்ரோ. இன்னும் ஒரு உல்ஃப் மட்டும் இருக்கு, அதை நம்ம விடிஞ்சோடனே பார்த்துக்கலாம். காலையில் ஆனானே வந்து பார்த்துக்கலாம் ப்ரோ. ப்ரோ கிளம்பலாம். கேம்ப் ஃபயர் இன்னும் இவ்வளோ தூரத்தில் இருக்கு, அங்கே போகணுமா? ஐயோ வேமா ஓடு. அவ்வளோதான் ப்ரோ, வந்துட்டியா ப்ரோ? உனக்கு வேறு ஹெல்த் இல்லை. இந்தா ப்ரோ இங்கே போட்டிருக்கேன், எடுத்துக்கோ சாப்பாடு. ஸ்டேக்கெலாம் இருக்குது. ஐயோ ட்ரேடர் காணா. ட்ரேடர் தானே உல்ஃபோட பெட்டு கேட்டான். ஐயோ சரி ஓகே, அது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ட்ரேடர் அடுத்த நாள் வருவான்னு நினைக்கிறேன். ட்ரேடர் ஆளை காணோம், எங்கேயோ போயிட்டான் போல். காலையில் எப்போ தான் ஆகுமோ? அந்த பொண்ணை போய் வேறு காப்பாற்றணும். அந்த டைனோ கிட்ட போய் காப்பாற்றணும். வெயிட் பண்ணும். இப்போ அடுத்து வந்து இந்த கிராஃப்டிங் பெஞ்சு க்ரியேட் பண்ண 10 ஸ்க்ரூவும் 10 உட்டு வேணுமாக்கோ. ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற? மேலே நின்றுக்கிட்டு கீழே வா ப்ரோ. நம்ம போய் விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே சாப்பாடு இருக்கா? இல்லை ப்ரோ. நான் நைட்டே போய் அந்த பொண்ணை காப்பாற்றலாமான் இருக்கேன். நான் அப்படியே குடுகுடுன்னு நேரம் அந்த இடத்துக்கு போகிறேன். ப்ரோ என் நல்ல நேரம் ப்ரோ. நான் நைட்டே போகலான்னு பார்த்தா கடவுளாக பார்த்து விடிய விட்டார். டக்குன்னு வா ப்ரோ, அதை போய் பொண்ணை போய் காப்பாற்றலாம். எங்கே இருக்கா? அதான் ப்ரோ, இங்கே தான் ப்ரோ இருக்கு அந்த உல்ஃபு. நான் போட்டு தள்ளிடுறேன். உல்ஃபே வாயே ப்ரோ, இன்னொன்று இருக்குது ப்ரோ. ப்ரோ இங்கே பாரு ப்ரோ, வெளிச்சத்தில் அந்த இது கீ கிடச்சிருக்கு ப்ரோ. கீ எடு ப்ரோ. நீ எடுக்கலையா? அப்போ நானே எடுத்துக்கிறேன் ப்ரோ. ப்ரோ அப்படி இல்லை, அங்கிட்ட இல்லை, கையில் வா. வந்துருச்சு ப்ரோ. ப்ரோ இப்போ நான் திறக்கிறேன் ப்ரோ. இப்போ கையில் கீழே போட்டுறேன் ப்ரோ. அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுறேன். ஓப்பன் த டோர். வா ப்ரோ. இங்கிட்ட எப்படியே பாதாள சாக்கிற மாதிரி இருக்கும், அடியில் புந்து வா ப்ரோ. இங்கே தான் ப்ரோ இந்த பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணை நான் என் சாக்குக்குள்ளே போட்டுக்கிறேன் ப்ரோ. சாக்கில் போட்டு மூச்சு முட்டுற அளவுக்கு அடைச்சி கூட்டிகிட்டு போகலாம். அதை தான்
பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓப்பன். ஐயோ, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. உனக்கு டார்ச் கிடச்சிருக்கா ப்ரோ? ப்ரோ நான் என்னோடது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கிளிச் ஆயிடுச்சு போல். எப்படியாவது ஓப்பன் ஆயிருப்பா. ஒரு வழியாக ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு குட் சாக் கிடச்சிருக்கு ப்ரோ. உனக்கு டார்ச் லைட் தான் கிடச்சிருக்கு. எனக்கு இப்போ என்கிட்ட குட் சாக்கும் இருக்குது, குட் ஆக்ஸும் இருக்குது, ஒரு பேண்டேட் வேறு இருக்குது. இப்போ நான் கேம்புக்கு போகிறேன். ஐயோ, கேம்பை காணோம். ஓ, இங்கிட்டு இருக்கா இந்த சைடு ப்ரோ? இந்த சைடு இருக்கு ப்ரோ. வா ப்ரோ, நம்ம கேம்பை நோக்கி போகலாம். கைஸ், எப்படியோ நம்ம ஒரு வழியாக அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றியாச்சு. இப்போ நேராக கேம்புக்கு போகலாம் ப்ரோ. கேம்புக்கு போயிட்டு கேமை முடிச்சுக்கலாம் ப்ரோ. டக்குன்னு வா ப்ரோ. கைஸ், கேம்புக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருளாக போட்டாச்சு. இப்போ அங்கே பாருங்கள், அந்த பொண்ணு அப்படியே தனியாக நடந்து போய் அது அப்படியே அது டென்ட்டு கட்டி அங்கே வாழாருச்சு மிஸ். கைஸ், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இவர் அசால்ட்டாக வந்து டென்ட்டை கட்டிக்கிட்டாப்புல ஒன்றுமே இல்லாமல். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்து இருக்க 3 பேரையும் காப்பாற்றலாம். இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து வேறு யாராவது மல்டிப்ளேயர் போடணும்னா அவங்க ஐடியும் சொல்லுங்கள். இதே மாதிரி இந்த ப்ரோ விளையாண்ட மாதிரியே உங்களையும் இன்வைட் பண்ணி விளையாண்டுலாம். ஓகே கைஸ், அப்புறம் இந்த சாப்பாடு இருக்காது, கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு கேமை முடிச்சுக்கலாம் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க கைஸ், ஏதாவது பண்ணுறது இருக்கா? எதுவும் இல்லை. இத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் ப்ரோ கேமர். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.